ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் T20யில் மட்டும் இல்லை ஓடிஐயிலும் இங்கிலாண்டை சொயிட்டு அடிப்போன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான முதல் ஓடிஐ போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உலக சாதனை படைத்திருக்காங்க. அது எப்படி வெற்றி பெற்றாங்க, என்ன சாதனை சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ போட்டி இப்போ தொடங்குச்சிங்க. என்னங்க சொல்கிறது, சரியான ஒரு போலிங் டிஸ்பிளே சொல்லலாம். இந்திய அணி கண்டிப்பாக டாஸ் என்னமோ இங்கிலாந்து தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் நாங்கள் பேட்டிங் செய்கிறேன்னு செஞ்சாங்க. எதுக்கு நான் பேட்டிங் செஞ்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் நாங்கள் ஓப்பனிங் அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு சமூகம் இருக்குது பழகுது, ஒரு 380 340 கிட்ட போகணும்னு நினச்சா அதுக்கப்புறம் பட்டாசு மாரி புஷ்போன மாரி ஆகிட்டாங்க, சொயின்ட்டாங்க. ஒரு 148க்கெலாம் சொயின்ட்டாங்க. ஆள் விக்கிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் மட்டும் சொல்கிற அளவுக்கு ஒரு 52 அடிச்சார். மற்றபடி சொல்கிற மாதிரி யார் ஆளுங்க வெறும் 248 போது அந்த ரன் நம்ம இந்தியன் ஈஸியாக தான் சேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சா ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோஹித் சர்மா எப்போவுமே முதல் மேட்ச்சு சாமிக்கு விட்டுருவார். அதுபோல் இந்த மேட்ச்சை சாமிக்கு விட்டார். அப்புறம் ஜெய்ஸ்வால் டெபியூட் அவர் அவுட் ஆகிட்டாருங்க. அவர் சொல்கிற மாதிரி யாருமே பேட்டிங் ஆள் என்னடா இது நம்ம ஆள் வேலாவது போல இது இந்த ரன்னே சேஸ் பண்ண மாட்டோன்னு நினச்சா, ஆனால் இந்திய அணி காப்பாற்றினாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கில்லும் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு நம்மளை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக அஷித் ராணா சொல்லி அவனுங்க சரியான ஒரு ஸ்பெல்லு போட்டாருங்க. 3 விக்கெட்டு, ஜடேஜா ஒரு 3 விக்கெட் எடுத்தாருங்க. அப்புறம் நம்ம நார்மலாக ஆளுக்கு ஒரு விக்கெட், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், எல்லாம் ஒரு நல்ல முகமது ஷமி கூட ஒரு ரிதம், இந்த பவர் பிளேயர் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு ரிதமுக்கு வந்துட்டார். அதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக வெற்றி பெற்றாங்க. பேட்டிங்கில் கில்லும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க கொஞ்சம் வெற்றிக்கு உதவுனாங்க. கில்லு மட்டும் ஒரு 85 ரன் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருங்க. இதுதான் ப்ராசஸ் நடந்தது. என்ன ஒரு நம்மளுக்கு சாதனை கிடச்சிருக்குன்னா, இங்கிலாந்து அணி நம்ம நாட்டில் ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க ஒரு சீரீஸ் ஜெயிச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த முதல் போட்டி வெற்றி பெற்றது மூலமாக அடுத்த போட்டி இல்லை அடுத்த போட்டி கன்ஃபார்ம் எதனா ஒன்று ஜெயிச்சிருவாங்க. சீரீஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஒரு 10 வருஷமாக நம்ம நாட்டில் ஒரு ஓடிஐ போட்டி ஜெயிக்க முடியலையா இங்கிலாண்டால், அது சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஒஸ்டான ரெக்கார்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்திய அணியோட நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க. உண்மையாக பேட்டிங்க்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அக்சர் பட்டேலும் அவர் சுஷ்மன் கில்லும். ஸ்டார்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் அது ரெடி ஆனார். அதுக்கப்புறம் கில்லும் நம்ம அக்சர் பட்டேல் சேர்ந்து ஒரு அண்டர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதில் தான் சொயின்ட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம இங்கிலாந்து அணி. அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல, ஈஸியாக அடிச்சிட்டாங்க. ஒரு 38.4 ஓவர்லேயே அடித்து தள்ளிட்டாங்க. 6 விக்கெட்டு விழுந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் T20 மட்டும் இல்லைடா ஓடிஐலையும் உங்களை விட மாட்டேறான்னு சொல்லிட்டு முதல் போட்டி வெற்றி பெற்றாங்க. அடுத்த 2ல் 1 ஜெயிச்சா போதும் இந்திய அணி சீரீஸ் வின் பண்ணும். அதனால் ஒரு மோசமான சாதனை கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இங்கிலாந்து வீரர்கள் என்ன தாண்டா ஆச்சு உங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு முதல் ஓடி. அடுத்த ஓடி பார்க்கலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு தொடங்க போது. அதுலேயாச்சும் இங்கிலாந்து அணி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு